நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கு சிறப்பு விருந்தினராக செல்வது உனது திறமைக்கும் முயற்சிக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி. கனவு நிறைவேறும் வரை முயற்சியை கலைத்து விடாதே. ஏனெனில் முயற்சி மட்டுமே நம்மை முன்னேற்றி முதலிடமாக்கும். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது, சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். நீ யாராலும் தேடப்படவில்லை என்றால் சந்தோஷம் கொள். ஏனெனில் உன்னை யாரும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை, அவர்கள் சுயநலத்திற்காக. உதவத்தான் நான் இருக்கிறேன், உனக்குள் நீ முயன்றால். இப்படிக்கு முயற்சி. எதை சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த நினைக்கின்றானோ அதையே உன் ஆயுதமாக்கு. மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் உனக்கு வேண்டாம். அடக்க முடியாத கோபம் உன்னில் இருப்பதை கட்டிவை. காலம் உன்னிடம் வரும்போது ஒருவனையும் விடாமல் கருவறு. வியர்வை சிந்தாத மனிதனும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. இங்கு பலர் நல்லவன் என்பதற்கு சாட்சி அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் சாட்சி இல்லை என்பதே. யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்து கொண்டுதான் இருக்க முடியும். தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். நீர்க்குமிழியை போல்தான் வாழ்க்கை, மறைவதற்குள் ரசித்து விடுவோம். அமைதியாய் இருப்பவனை முட்டாள் என எண்ணிவிடாதே. பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி. உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம், ஆனால் உடைய சில நொடிகள் போதும். வகுப்பறை கற்றுத்தந்த பாடத்தை விட வாழ்க்கை கற்றுத்தந்த பாடமே அதிகம். பொறுமை மிக அவசியம், வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வாகனத்திலும். அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனமும்தான். இங்கு வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதியென்று வாழ்பவர்கள் ஏராளம். பிடித்ததை பறித்து பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாழ் என்று சொல்லி சிரிக்கிறது வாழ்க்கை. நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது. சூழ்நிலைகள் மாறும் பொழுது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள். வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்கும், மனதில் அதே அழுக்குதான் இருக்கும். நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே. சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும், சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையில் துணை நிற்கும். சில உறவுகள் யோசித்து பேச வைக்கும், சில உறவுகள் பேசியதை யோசிக்க வைக்கும், சில உறவுகள் பேசவே யோசிக்கும். காலத்தின் கட்டாயம். ஒவ்வொரு ஆரம்பத்திற்கும் முடிவு உண்டு, ஆனால் அது உண்மையான முடிவு அல்ல. அடுத்த முடிவிற்கு அது ஆரம்பமே, இரவு பகலை போலவே. பிள்ளைகளுக்கு தர்மத்தை போதிப்போம், இல்லையேல் மற்றவர்களிடம் இருந்து அதர்மத்தை கற்றுக்கொள்ள நேரிடும். இடம் அறிந்து அன்பு காட்டு, பொருள் உணர்ந்து பேசு. உனக்கான வரம்பு வட்டத்தை உருவாக்கு, அதில் எவரையும் உள்நுழைய விடாதே. நெருங்கினால் மலராதே, விலகினால் உதிராதே. மனதை காலியாக்கு, மகிழ்ச்சிக்கு அதுவே போதும். அமைதி மனப்புண்களை ஆற்றும், தன்னிலை உணரச் செய்யும். உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்லது செய்யும். ஏமாற்றம் துரோகம் செய்யாது. அமைதியை போன்றதொரு அருமையான உற்ற தோழன் இல்லை. அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே. உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள்.
அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே, அடிமையாக்கி விடுவார்கள். அதிகம் பொறுமையுடன் நடக்காதே, பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள். வெளிப்படையாக இருந்து விடாதே, பலர் உன்னை வெறுக்க நேரிடும். எல்லோரையும் நம்பிவிடாதே, ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள். கோபப்படாமல் இருந்து விடாதே, கோமாளியாக்கி விடுவார்கள். வாழ்க்கையில் 4 விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதீர்கள்: நம்பிக்கை, சத்தியம், உறவு, இதயம். ஏனெனில் இதில் எதையாவது உடைத்தால் அதிகமாக சத்தம் கேட்காது, ஆனால் வலி அதிகமாக இருக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நம் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட 4 பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருக்கும். பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும். உண்மை மிகவும் வலிமையானது. நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகிறது என்றால் அதுவும் தர்மம்தான். நாம் யார் என்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும் மனிதன் என்பதை நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் உள்ளது. தொல்லை செய்யாமல் என்றும் தொடர்பில் இருங்கள். யாரும் உங்களை தொலைக்க முயற்சிக்க மாட்டார்கள். எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு, ஆனால் அது யாருக்காக என்பதில் மட்டும் கவனமாக இரு. தடுமாறும் போதும் தவறி விழும்போதும் கூச்சலிடாமல் இரு. ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கும். உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே, அந்த வழியில் நீ செல்லப்போவது இல்லை. நிம்மதியின் ரகசியம்: யாரையும் வெறுக்காதீர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள். எப்போதும் சிரியுங்கள், எப்போதும் இறைவனை நினையுங்கள். பாவம் செய்யும்போது கடவுள் இல்லை, அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கும் போது கடவுள் இருக்கிறார். ஒளியிலே தோன்றாத கடவுள் எதிரொலியில் தோன்றுகிறார். சிலையிலே காண முடியாத தெய்வம் சிந்தையிலே சாட்சிக்கு வருகிறது. துயரங்களிலெல்லாம் மிக பெரிய துயரம் கடன்படுவது. அதிலே பணம் மட்டுமா போகிறது, உயிரும் போகிறது. கூடுமானவரை கடன் என்னும் சிக்கல் இல்லாமலே வாழ்க்கையை நடத்த பார்ப்பது மரியாதை. அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம். ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வலி என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஒருவர் உன்னை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டால் வாழ்க்கை முழுவதும் பிடிக்கும் என்று நினைத்து விடாதே. இன்று பிடிப்பவர்களுக்கு நாளை பிடிக்காமலும் போகலாம். உங்களிடம் எந்த தவறும் இல்லையெனில் எதிர்த்து பேசுங்கள். இல்லையே உங்கள் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதையே மறைத்து விடுவார்கள். எண்ணங்கள் இல்லாமல் செயல் உருவாவது இல்லை. உருவான செயல்கள் அனைத்திற்கும் எண்ணங்களே அடிப்படை காரணம். பிச்சை எடுப்பதை விட கொடுமையானது பிடித்தவர்களின் அன்பிற்காக ஏங்கி தவிப்பது. எந்த தடையுமே இல்லாமல் ஒரு பாதை செல்கிறது என்று சொன்னால் அது எங்கேயும் போகவில்லை என்றுதான் அர்த்தம். பிடிக்கவில்லை என்பதை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சொல்லட்டும். புரிந்து கொண்டோம் என்பதை நாம் மௌனத்தின் வழியாக மட்டுமே சொல்வோம். இருளில் ஏற்படும் விளக்குகள் இருளை அகற்றுவது இல்லை, மறைக்கின்றன. உனக்குள் உருவாகும் தோல்விகள் வெற்றியை தடுப்பது இல்லை, தள்ளி வைக்கின்றன. எதை நீ இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே. எதிர்காலம் என்று ஒன்று இன்னும் இருக்கிறது. கோடிக்கணக்கான கற்பனைகள், லட்சக்கணக்கான முயற்சிகள், ஆயிரக்கணக்கான தோல்விகள் இருந்தாலும் ஒரு சில நிஜங்களுடன் நாம் வாழ்கின்ற இந்த நிகழ்வுக்கு பெயர்தான் வாழ்க்கை. உன் எல்லை எதுவென்று உன் மனதுக்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றி கவலை உனக்கெதற்கு? முன்னேறி செல்லும்போது காதுகளை மூடிக்கொள். இல்லையெனில் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ விழுந்து விடுவாய். சில அவமானங்களுக்கும் அனுபவங்களுக்கும் பிறகு வாழ்க்கை ஒரு புதிய கோணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் வாழ்க்கையின் திருப்புமுனையாக பலருக்கு இருக்கும். திருத்திக் கொள்ளவோ திருந்திக் கொள்ளவோ இங்கு யாரும் விடைத்தாலோ வினாத்தாலோ இல்லை.
பிடித்ததை செய். பின் விளைவுகளை உன்னால் எதிர்கொள்ள முடிந்தால் எல்லா தேடல்களிலும் ஏதோ ஒன்று கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் தேடிய ஒன்றை தவிர எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள். வற்புறுத்தி பெறுபவை என்றும் நிலைப்பதில்லை. அது அன்பானாலும் பிறர் கண்களுக்கு நாம் மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும். அந்த மௌனத்தில் எத்தனை வழிகள் உள்ளது என்பது நம் உள்ளத்திற்கு மட்டுமே தெரியும். சில திருப்பங்கள் கடினமானவைதான். ஆனால் பாதையை தொடர்வதற்கு கடந்துதான் ஆக வேண்டும். திமிரு யாருக்கும் கூடவே பிறப்பது இல்லை. தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த உலகம் கற்றுக் கொடுத்த பாடம். ரகசியங்கள் புனிதமானவை. காரணம், உண்மைகள் மட்டுமே ரகசியமாகின்றன. வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் 1000 உண்டு. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலை குனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல, உன்னையே என்று. பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதர்களை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். நம்மை நேசிக்க மற்றவர்கள் தேவையில்லை. நமக்கு நாமே போதும். வாழ்வின் முதல் அன்பு நம்மை நேசிக்க கற்றுக்கொள்வதுதான்.